அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கின்ற இந்த அருள் மிகுந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக இந்த பயான் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற நபிமார்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களும் அருள்கொடைகளும் ஆட்சி அதிகாரங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு வழங்கப்பட்டால் அந்த மனிதன் உண்மையிலேயே கர்வத்தினாலும் பெருமையினாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவனாக கூட ஆகிவிடுவான். அந்த அளவிற்கு அருள்கொடைகளும் அற்புதங்களும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே இறைவன் ஒரு அற்புதமாகவே ஆக்கி அருள்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தன்னுடைய திருமறையில் சில இடங்களில் பேசுகிறார். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி அதிகாரம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அதை பற்றி தன்னுடைய திருமறையில் பேசுகின்ற பொழுது, ஓ வரிச சுலைமானு தாவூத், நாம் சுலைமான் தாவூதின் வழித்தோன்றலாவார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த நபிக்கான ஒரு வழித்தோன்றலாக, பிள்ளையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை ஆக்கி வைக்கின்றான் என்றால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் ஆக்கி வைப்பதாக இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்கின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் பேசுகின்ற பொழுது என்னென்ன விஷயங்களை சொல்கிறார்கள், என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறார்கள், இறைவனுடைய ஆற்றல் அற்புதங்கள் தனக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்வைக்கின்றார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளுடைய மொழி எனக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பு, பறந்து செல்லக்கூடிய பறவை, விலங்கினங்கள், இப்படி எல்லா விலங்குகளுடைய மொழிகளும் யாருக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்றால், யாருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்றால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக இறைவன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்லுகின்றார். ஒவ்வொன்றும், ஒவ்வொரு பொருளினுடைய அருள்படையும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வழங்காத அருள்கொடைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள்கொடை வழங்கப்பட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்றான். சொல்லிட்டு சுலைமான் நபி சொல்றாங்க, இன்ன ஹாதா லஹுல் ஃபர்லுல் முபீன், இதுவே உங்களுக்கான தெளிவான சான்றாக இருக்கவில்லையா? தாவா எப்படி பண்றாங்கன்னா, நான் பறவைகளுடைய மொழியை பேசுறேன், இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை, அருள் கொடைகளை, அருள் வளங்களை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் அருள் கொடைகளும் என்னை நம்பிக்கை கொள்வதற்கும், ஏக இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்கும் போதுமானதாக இல்லையா என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையை பற்றி இறைவன் சொல்லுகின்றார். ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டான்ல, சுலைமான் நபியுடைய படை எப்படி இருக்கும் அதை பற்றி இறைவன் பேசுகின்றான். ஓ குஷீர் அலி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி வஹும் யுஸஊன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டிற்கு படையெடுத்து செல்லுகிறார்கள் என்றால், ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க செல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் சொல்லுகின்றான், குஷீர் அலி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி, ஜின்கள் ஒரு படையினராக அவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள்.
ஒரு இன்சி மனிதர்கள் ஒரு படையினராக அணிவகுத்து நிற்பார்கள். ஒரு தைரி பறவைகள் விலங்குகள் இது எல்லாம் என்ன செய்யும்? ஒரு படையாக அணிவகுத்து நிற்கும். ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒரு நபர்களுக்கு கீழ் ஒரு படைக்குள் வந்தால் எப்படி யாராலும் வெல்ல முடியாத ஒரு படையாக அது இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு மிகவும் ஒரு பெரிய படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தன்னிடத்தில் சாதாரண ஒரு கூட்டம் இருந்தா, ஒரு 5 பேர் இருந்தால் அல்லது ஒரு 10 பேர் இருந்தா அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், குணநலங்கள், பண்புகள் பிற மக்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு எவ்வளவோ உதாரணம் சொல்லலாம். சாதாரணமாக நீ காவல்துறை எடுத்துக்கங்க. நீ காவல்துறை எடுக்கின்ற பொழுது பேச்சுக்களே எப்படிதான் இருக்கும்? அடாவடித்தனமாக தான் இருக்கும். டே இங்க வாடா, வயசுக்கெல்லாம் நிறைய கொடுக்க மாட்டான். டே இங்க வாடா, லைசன்ஸ் வச்சிருக்கியாடா, இன்சூரன்ஸ் வச்சிருக்கியாடா, என்னடா பாக்க, இப்படிதான் பேச்சு. என்னது? ஒரு சாதாரண ஒரு பதவி, ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு ஏசிடிசி சொல்லக்கூடிய ஒரு பதவியில் ஒரு பதவி கிடைத்து விட்டது என்றால் வயதிற்கு மரியாதை கொடுக்காமல், மட்டு மரியாதை இல்லாமல் பல மக்களை பேசக்கூடிய நபர்களை நம்மால் பார்க்க முடியும். ஆனா நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த ஜின்களும் ஒரு நபர்களுக்கு கீழ் அணிதிரளுகிறார்கள், மனிதர்கள் அணிதிரளுகிறார்கள், பறவைகள் விலங்குகள் அணிதிரளுகிறார்கள். இவ்வளவு மிகப்பெரிய படைக்கு தலைமை தாங்கி தளபதியாகத்தான் யார் போருக்கு செல்வார்கள் என்றால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போருக்கு செல்வார்கள். அல்லாஹ் அடுத்து பேசுறான், அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹத்தா இதோ அலா வாதின் நம், ஒரு அந்த படையை அழைத்துக் கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு எறும்பு பொத்துக்கு முன்னாடி யார் வரா? சுலைமானும் சுலைமானுடைய படையினரும் வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த எறும்புகள், ஒரு எறும்பு கூட்டத்தினுடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த எறும்பு அந்த மற்ற எறும்புகளிடத்தில் பேசக்கூடிய செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல் நம்ல், எறும்புகளே, உதுகுலு மசாக்கினிக்கும், போய் உங்களுடைய இருப்பிடங்களில் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு, சுலைமானுடைய படையினரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அறியாத அவர்கள் அறியாத விதத்தில் உங்களை அவர்கள் மிதித்து விடுவார்கள், நீங்கள் இறந்து விடுவீர்கள். அதனால என்ன செய்யுங்க? நீங்கள் உங்களுடைய புத்துக்களுக்குள்ளே போய் நுழைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகள், உங்களுடைய இருப்பிடங்களுக்குள்ளே போய் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த எறும்புகளுடைய தலைவன் எறும்புகளிடத்துல பேசலாம். இது கூட இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா சுலைமான் நபிக்கு தான் எல்லா பறவைகளுடைய விலங்குகளுடைய மொழி சொல்லி தரப்பட்டிருக்குல்ல. இதை சுலைமான் நபி அவர்கள் கேட்கின்றார்கள். இதை கேட்டுவிட்டு சுலைமான் நபி அவர்களால் என்ன செய்ய முடியல? சிரிப்பு அடக்க முடியல, சிரிக்கிறாங்க. படைக்கு ஒரு போருக்கு போயிட்டு இருக்காங்க. போகின்ற நேரத்தில் எறும்புகள் இவ்வாறு பேசுவதை கேட்டுவிட்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சிரித்ததாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். சிரித்துவிட்டு சுலைமான் நபி அவர்கள் சில துவாக்களையும் நமக்கு செய்கிறார். இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த படையினரை சுலைமான் நபிக்கு எந்த அளவிற்கு அருள்படைகள் வழங்கப்பட்டது என்பதை அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் வசனங்களில் பேசுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், சுலைமான் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? படையினரை கணக்கு போடுறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா, எல்லாரும் ஆஜராகி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கின்ற பொழுது ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய அந்த பறவை மட்டும் இல்லை. அப்ப எல்லாத்தையும் கேட்கிறாங்க, அதுக்கு என்ன ஆச்சு, அது ஏன் மறைஞ்சு இருக்குது என்று கேட்கின்ற பொழுது கேட்டுவிட்டு யாரிடத்திலிருந்தும் பதில் வரல. ஹுதுஹுது எங்க போனச்சுன்னு தெரியல. அப்ப சுலைமான் நபி சொல்றாங்க, அது தாமதமாக வந்ததற்கான காரணத்தை என்னிடத்தில் சொல்லவில்லை என்றால் அதை நான் கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அதை நான் அறுத்து விடுவேன். அதோடு மட்டுமில்ல, அது காரணம் சொன்னா மட்டும் பத்தாது, அது என்ன செய்யணும்? என்னிடத்திலே வந்து அதற்கான ஆதாரத்தை தர வேண்டும் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
படையில் உள்ள மற்ற விலங்குகளிடத்தில் பேசுகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கும். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த குருது பறவையும் என்ன பண்ணுது, தாமதமாக வருது. வந்து சுலைமான் நபி இடத்திலே சொல்லுகின்றது, நீங்கள் அறியாத விஷயத்தை உங்களிடத்திலே நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யறாங்க சுலைமான் நபி அவர்கள். காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் நபிக்கு என்ன செஞ்சான், ஜின்களை எப்படி வசப்படுத்தி கொடுத்தானோ, பறவைகளுடைய மொழியை எப்படி அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ, ஆட்சி அதிகாரத்தை எப்படி கொடுத்தானோ, அதே மாதிரி காற்றை அல்லாஹ் என்ன செய்யறான், வசப்படுத்தி கொடுக்கின்றான். காற்றினுடைய பிரயாணம் என்ன, ஒரு முறை நம்ம மேல பட்ட காத்து திரும்ப நம்ம மேல படுறதுக்கு நெருங்கி 31 இருந்து 33 நாள் ஆகும். அந்த காத்து என்ன பண்ணும், உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம மேல வந்து போடும். அவன் ஒட்டுமொத்தமாக காற்று அவரை கொண்டு சென்றது என்றால், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுத்தி பார்ப்பதுக்கு எவ்வளவு நாள் தான் ஆகும், ஒரு மாசத்துல இருந்து ஒரு 31 நாள்ல இருந்து ஒரு 34 நாள் 33 நாளுக்குள்ள ஆகும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ஹுதுஹுது பறவை தாமதமாக வருகிறது. வந்துவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்கின்றது, நீங்கள் அறியாத விஷயத்தை நான் கொண்டு வந்துள்ளேன். அது சொல்லுது, நான் கிழக்கு திசை நோக்கி சபா என்ற ஒரு ஊருக்கு நான் சென்றேன். அந்த ஊரிலே நான் ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றான். ஆட்சி அதிகாரத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரியாசனம் இருக்கிறது. ஒரு பெரிய உட்காரக்கூடிய ஒரு பெரிய அரியாசனம் இருக்கின்றது. இவ்வளவையும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். பெரிய அரியாசனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். பல மக்கள் அந்த பெண் சொல்லக்கூடிய கட்டளையை கேட்டு நடக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு ராணியை பார்த்துட்டு வருது. இப்படி பார்த்துட்டு வந்து தகவல் சொல்லிட்டு அதை அடுத்து சொல்லுது, அவரும் அந்த கூட்டத்தினரும் மின்தூனில் அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ்வின் படைப்பான சூரியனுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம், எப்படி வருத்தப்படுது பாருங்க. ஒரு பறவை ஒரு ஊருக்கு போகுது, அங்க ஒரு பெண்ணை பார்க்குது. அந்த பெண்ணை பார்த்து இது ஆச்சரியமும் படுது. அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறான், பெரிய அரியாசனத்தை கொடுத்திருக்கிறான், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த பெண் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக இல்லாமல் போயும் சூரியனுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நன்றி செலுத்துகிறாளே என்று சொல்லி என்ன செய்து அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து என்ன செய்து முறையிடுது. அதோடு மட்டுமல்லாமல் அது சொல்லுது பாருங்க, ஷைத்தான் அவர்களுக்கு சில செயல்களை அலங்கரித்து காட்டிவிட்டான். அவர்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அவன் தடுத்து விட்டான். அவர்கள் என்ன செய்யல, நேர்வழியில் இல்லை. இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு என்ன செய்யுது, சுலைமான் நபி அவர்களிடத்துல வந்து புகார் சொல்லு. சொன்னோன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பறவையிடத்துல சொல்றாங்க, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. உண்மையாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ, தப்பிச்சிருவ. ஆனால் நீ லேட்டா வந்ததுக்காக என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னா உன்னை நான் கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அந்த பெண்ணுக்கும் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். என்ன கடிதம் எழுதுகிறார்கள் என்றால், இந்த கடிதத்தை நீ வந்து கொண்டு செல், போய் இந்த பெண்ணிட்ட குழு அப்படின்ட்டு புது பறவைக்கு என்ன செய்யறாங்க, ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டுட்டு அவர்கள் வந்து அந்த கடிதத்தை புது பறவையிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறாங்க. கொடுத்த உடனே அந்த அரசு என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சபையோரை அந்த அமைச்சர்களை பெரியவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து அவர்களிடத்திலே பேசுகின்றார்கள், என்னிடத்திலே கண்ணியமிக்க ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னஹுமின சுலைமான், இந்த கடிதம் சுலைமானிடத்தில் இருந்து வந்திருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகழிலா பேரன்புயனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் என்று சுலைமான் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அலா தாழு அலைய ஊதுனி முஸ்லிமன், என்னை நீங்கள் மிகைக்க நினைக்காதீர்கள், சாத்தியம் கிடையாது. சாதாரண மனிதர்களை வைத்துக் கொண்டு ஜின்களோடு போர் செய்வதற்கும், பறவைகளோடு, விலங்குகளோடு, மனிதர்களோடு
இப்படி ஒரு பெரும் படையோடு போர் செய்வதற்கு உங்களுக்கு சாத்தியம் கிடையாது. வாதூனி முஸ்லிமன், முஸ்லிமாக கட்டுப்பட்டவர்களாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள் அப்படின்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கு. அப்ப இந்த பெரியவர்கள்ட்ட என்ன பண்றாங்க, அந்த அரசி ஒரு முடிவை கேட்கின்றார்கள். இதை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது நாம் சுலைமான் நபி அவர்களை எதிர்த்து போர் செய்கின்ற அளவிற்கு என்ன கிடையாது, பலமானவர்கள் கிடையாது, கடினமாக போரடியக்கூடியவர்களும் கிடையாது, ஆட்சி அதிகாரம் முன்னிடத்துல இருக்கு, நீயே தீர்மானித்துக் கொள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க, ஒரு ஊருக்குள்ள ஒரு சில அரசர்கள் நுழைந்தால் அந்த ஊரை என்ன செய்வாங்க, பால்படுத்துவாங்க, அங்கு கண்ணியமானவர்களை இழிந்தவர்களாக ஆக்கி விடுவார்கள், இவ்வாறே செய்வார்கள் அப்படின்றாங்க. அமைச்சர்கள் அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லா காலத்திலையும் பெரும்பாலும் முட்டாள்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த திருமறை குர்ஆன் வசனமும் சாட்சி. சொல்றாங்க, அரசர்கள் எல்லாம் பரிசு பொருட்களுக்கு ஆசைப்படுவார்கள். இவங்க யார மாதிரியும் நினைச்சுட்டாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, யார மாதிரியும் நினைச்சிட்டு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா, பரிசு பொருட்களுக்கு ஆசைப்படுவார்கள். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அழகான விலை உயர்ந்த ஒரு பரிசை நீங்கள் சுலைமானுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் போருக்கெல்லாம் வரல, நாங்க போர் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமையானவர்களும் இல்லை, அதனால சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசு பொருட்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்கின்றார்கள். முட்டாள்தனமான ஆலோசனை. சொல்லுவாங்கல்ல, இப்ப நடுவில் கூட நம்ம இந்தியாவில கூட நடந்துச்சு, வெங்காய விலை ஏறிடுச்சு அப்படின்னு கேட்டா வெங்காயம் சாப்பிடாதீங்கன்னு. இந்த கதை தான். சுலைமான் நபி அவர்கள்ட்ட இல்லாத செல்வமா? ஒட்டுமொத்த பூமியினுடைய கருவூலங்களும் வழங்கப்பட்டிருக்கு. எங்கெங்க தெரியும்ல, அதாவது மண்ணை குறைஞ்சி போகக்கூடிய, மலைகளை குறைஞ்சி போகக்கூடிய எலிகள்கிட்ட பேசுனா எங்க தங்க மலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நம்மள மாதிரி பொருட்களை வச்சுக்கிட்டு தேடுறதெல்லாம் கிடையாது. மீன்கள்கிட்ட பேசுனா கடலுக்குள்ள எங்க தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். வைரங்கள் எங்க இருக்கு, முத்துக்கள் எங்க இருக்கு, மாணிக்கங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, கேட்ட சொல்லி. புதையல்கள் எங்க இருக்கு, புழு எடுப்பிக்கு எறும்புகளை கிட்ட தெரியாது, எல்லாமே சுலைமான் நபிக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நபிக்கு என்ன செய்யறாங்க, போய் ஒரு பரிசு பொருட்களை வச்சு சுலைமான் நபியை வேலை போடுறாங்க. சுலைமான் நபி அவர்கள் கடுமையாக கோபப்படுகிறார்கள். வந்த தூதரிடத்தில் கடுமையாக கோபப்படுறாங்க. அவங்க கேட்கிறாங்க பாருங்க, அத்துமித்தூனனி பிமாலின், எனக்கு செல்வத்தின் மூலம் நீங்கள் உதவி செய்கிறீர்களா? கேள்வியை பாருங்க. அந்த தூதர் இந்த பரிசு பொருளை எடுத்துட்டு வராரு. அந்த தூதரிடத்திலே சுலைமான் நபி கேட்கிறாங்க, செல்வத்தின் மூலம் எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க பெரியாளா? ஏன்கிட்ட இல்லாத செல்வமா? ஏன்கிட்ட இல்லாத அரண்மனையா? ஏன்கிட்ட இல்லாத சக்தியா? செல்வத்தின் மூலம் எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க பெரியாளா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு, அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது அவன் உங்களுக்கு தந்திருப்பதை மிகச்சிறந்து, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தது 0.0% தான் உங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு கொடுத்திருப்பதை எல்லாம் விட எனக்கு அல்லாஹ் எவ்வளவோ சிறப்பான செல்வங்களை கொடுத்துருக்கான். அதுக்கு மேல் நீங்க கொடுக்கிற பரிசு பொருள்லாம் ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி திரும்ப அவங்க கட்டளையிடுறாங்க. இறுதியும் இலகி, உங்களுடைய மக்களிடத்தில் நீங்கள் திரும்ப செல்லுங்கள். எந்த அளவிற்கு என்றால், பல நாளுக்கு என்னகும் லா கபலகும் பிஹா, நீங்கள் வெற்றி கொள்ள முடியாத ஒரு படையோடு நான் போர் செய்ய வருகிறேன் என்பதை உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் அப்படின்றாங்க. அவ்வளவு கோபம் வருது. ஏதாவது சமாதானம் பேசினா கூட பரவாயில்ல, சுலைமான் நபிக்கே என்ன செய்யறாங்க, பரிசு பொருட்களை கொடுத்து சுலைமான் நபி என்ன செய்யறாங்க, அவர்களுடைய கோபத்தை அமைதிப்படுத்துறாங்க. இது சாத்தியமா? சுலைமான் நபிகிட்ட இல்லாத பொக்கிஷங்களா, அவர்கள்ட்ட இல்லாத அருள் கொலைகளா? அப்ப புது ஒரு விஷயத்த சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, அவளுக்கு அந்த பெண்ணிடத்தில் ஆட்சி அதிகாரமும் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, யாராலும் அசைக்க முடியாத ஒரு பெரிய சிம்மாசனமும் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. இது சுலைமான் நபி அவர்களுக்கு ஞாபகம் வருது. அப்ப சுலைமான் நபி அவர்கள் ஜின்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த பெண் என்னிடத்திலே கட்டுப்பட்டு வருவதற்கு முன்பாக
அந்த பெண்ணினுடைய சிம்மாசனத்தை இங்கே தூக்கிட்டு வர்றது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் சொல்லுது, அரசை நீங்கள் நாற்காலியிலிருந்து எழுந்திரீங்கள். நான் ஒரு ஸ்டூல்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்து நான் வச்சிடுறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், காலல்லதீன இன்தஹு இல்முன் மினல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதங்களை படித்த கல்வி வழங்கப்பட்ட ஜின் சொன்னுச்சா, அரசே நீங்கள் நாற்காலியிலிருந்து எந்திரிப்பதே ரொம்ப நேரம், ஏன் நாற்காலியிலிருந்து எந்திரிச்சு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? கேள்வியை பாருங்க. நாற்காலியிலிருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளாக பல கிலோமீட்டர் போய் நான் சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் சொல்லுது. கல்வி வழங்கப்பட்ட ஜின் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது சொல்லுது, அரசே நீங்கள் நாற்காலியிலிருந்து எந்திரிக்கிறதே ரொம்ப நேரம், கண் சிமிட்டுங்கள், கண்ணை மூடி கண்ணு தருங்க, அதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். அதே போன்று சுலைமான் அவர்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் இந்த சிம்மாசனமும் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இதை பார்த்து விட்டுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை உதிர்க்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கெல்லாம் அது ஒரு படிப்பினை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பாலான வீட்டினுடைய உள் நுழைவாயில மேல ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, குர்ஆன் வசனம் எழுதியிருப்பாங்க. யாருக்காச்சும் தெரியுமா என்ன எழுதியிருப்பாங்கன்ட்டு? பெரும்பாலும் எழுதியிருப்பாங்க. ஒரு 100 வீடு கட்டலாம்னு வச்சுங்க, அது ஒரு 50 வீட்டு வாசல்ல இந்த வாசகத்தை எழுதியிருப்பாங்க. யாருக்காச்சும் தெரியுமா என்னன்ட்டு? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இந்த மாதிரி எழுதுவாங்க. ஆனா ஒரு குர்ஆன் வசனமே எழுதியிருப்பாங்க. தெரியுமா யாருக்காச்சும்? தெரியலையா? சரி. ஹாதா மின் ஃபலில் ரப்பின்னு எழுதியிருப்பாங்க. ஹாதா, இது, மின் ஃபலில் ரப்பி, என்னுடைய இறைவனுடைய அருள் கொடை அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுல எழுதியிருப்பாங்க, கார்ல எழுதியிருப்பாங்க. அதை யாரு எப்ப எந்த தருணத்துல சொன்னாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. வட்டி அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருப்பான். பேங்க்ல லோன் வாங்கிதான் வீடே கட்டியிருப்பான். ஆனா என்ன எழுதியிருப்பான்? ஹாதா மின் ஃபலில் ரப்பி. வட்டி ஹராமு, லோன் வாங்கிதான் காரே வாங்கியிருப்பான். ஆனா அதுல என்னது? ஹாதா மின் ஃபலில் ரப்பி. வட்டியில என்ன இறைவனுடைய அருள் கொடை இருக்கு. சுலைமான் நபி சொல்றாங்க, இந்த சம்பவம் நடந்த பிறகு சொல்றாங்க, ஹாதா மின் ஃபலில் ரப்பி, இது எல்லாமே என்னுடைய இறைவனுடைய அருள் கொடை தான். நான் சம்பாதிச்சது, என்னுடைய சுய அறிவு, என்னுடைய பலம், என்னுடைய ஆற்றல், இதுல எதுவுமே கிடையாது. எல்லாமே யாருதான்னா அல்லாஹ்வுடைய அருள் கொடை மட்டும்தான். அடுத்த வார்த்தையில அவங்க பாருங்க, இந்த அருள்கொடையெல்லாம் வைத்து நான் பெருமை அடிக்கிறேனா, மறுக்கிறேனா, அல்லது நன்றி செலுத்துகிறேனா என்று அல்லாஹ் எனக்கு சோதிப்பதற்காகத்தான் இவ்வளவு அருள்கொடையை கொடுத்திருக்கான். பொருளாதாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை, அளப்பரிய ஆற்றல்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க, தலைக்கு ஏத்தல. இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவனை நீங்க பிடிக்க முடியாது. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே செய்யாம சும்மா போட்டோ ஷூட் எடுத்து மட்டுமே இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு நமக்கு தெரியும். சாதாரண ஒரு போட்டோ ஷூட், தண்ணிக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரி, ஸ்கூபா டைவ் அடிக்கிற மாதிரி, கடலுக்குள்ள போய் மயிலிறக வைக்கிற மாதிரி, இது இப்படியெல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரிகள் நம்ம பார்க்கிறோம். ஆனா இவ்வளவு அருள் கொடைகளையும் வச்சுக்கிட்டு, இவ்வளவு அற்புதங்களையும் செஞ்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய யாராலும் ஜெயிக்க முடியாத, வெல்ல முடியாத படைபலத்தோடு இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது என் இறைவன் என்னை சோதிப்பதற்காக தான் எனக்கு கொடுத்திருக்கின்றான். நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்று அவன் என்னை சோதிக்கிறான் என்று ஒற்றை வார்த்தையில் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, சுலைமான் நபியுடைய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் எடுக்கிறது பேசுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை அவள் அடையாளம் கண்டுபிடிக்காத முடியாத மாதிரி நீங்க மாத்துங்க அப்படின்றான். அந்த அரசியும் வராங்க. அந்த அரசி சுலைமான் நபியுடைய அந்த அரண்மனைக்குள் வருகின்ற பொழுது கேட்கப்படுகிறது, உன்னுடைய அரியாசனம் இப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு கேட்கப்படுது. அப்ப அந்த அரசியை சொல்றா, இது மாதிரிதான் இருக்கும், இதுவா என்ன என்று எனக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு மாத்திடுறாங்க. அது மட்டும் இல்ல,
இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் தாவா செய்கின்றார்கள். அரியாசனத்தை வெளில வச்சு இப்படி எல்லாம் கேட்டுட்டு அந்த அரசிக்கு உத்தரவிடப்படுகிறது, கீழலகா உதுகுலு அஸ்ஸல்ஹ, இந்த அரண்மனைக்குள் நீ செல் அப்படின்றாங்க. அப்படி செல் அவர் கூறப்பட்ட போது அந்த அரசி பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கீழே பதிச்சிருக்காங்கல்ல கல்லு, கீழே நம்ம டைல்ஸ் பதிப்போம், மார்பிள்ஸ் பதிப்போம், ரொம்ப வசதி உள்ளவங்க கிரனைட்கள் பதிப்பாங்க. இந்த அரசி உள்ள போங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே ஏதோ தண்ணி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கெண்டை காலை அவள் வெளிப்படுத்தினாள். கொஞ்சம் ட்ரெஸ் என்ன பண்றாங்க, அப்படியே தன்னுடைய கெண்டை காலை வரை தூக்குறாங்க. என்ன பட்டா தண்ணி பட்டா ட்ரெஸ் நனைஞ்சிரும் அப்படின்ட்டு. அப்ப அங்க பதிக்கப்பட்டிருந்த கல் என்ன கல்லு? பளிங்கி கல். பளிங்கி கல்ல இன்றைய காலத்துல பெரிய பெரிய மிஷின்களை வச்சு, அல்லது அந்த மிஷின்களே அந்த பளிங்கிக்கல்ல எந்த மிஷின் வெட்டும்னா தண்ணியை வச்சு வெட்டுவாங்க. அந்த பளிங்கிக்கல்ல அதை வெட்டி அதை நல்ல பாலிஷ் போட்டு, இன்றைய காலகட்டத்தில் பளிங்கிக்கல் பதிப்பது சாதாரண ஒன்று, காசு இருந்தா பதிக்கலாம். ஆனா அந்த காலத்தில் அவ்வளவு குவாலிட்டியான ஒரு வேலையை செய்தது யார்? யோசிச்சு பாருங்க. காரை தூக்குறாங்க, தூக்கிட்டு அவங்க சொல்றாங்க, அந்த அரசி சொல்றாங்க, என்ன இது பளபளக்கும் கண்ணாடிகளான சமதளமாக்கப்பட்ட மாளிகை, மேல உள்ள கீழே உள்ள கண்ணாபுண்ணெல்லாம் இல்ல, பளிங்குகளை சமதளமாக ஆக்கப்பட்ட ஒரு மாளிகை அல்லாஹ் என்ன செய்யறான்? சுலைமான் நபிக்கு கொடுக்குறான். அப்புறம் அந்த அரசி சொல்றாங்க, என் இறைவா, எனக்கு நானே இன்னி லலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநீதம் செய்து விட்டேன். அஸ்லம்து மா சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுலைமானுடன் சேர்ந்து நானும் அகிலத்தின் இறைவனான அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த அரசு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இறைவன் சொல்லுகின்றார். இது சுலைமான் நபியை பற்றி இறைவன் சொன்ன வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு மாமன்னருடைய மரணம் எப்படி இருந்தது அதையும் இறைவன் பேசுகிறார். தன்னுடைய அரியாசனத்தில் சுலைமான் நபி அவர்கள் இறந்து போகிறார்கள். எதிர்த்தாப்புல ஜின்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. சுலைமான் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை ஊன்றியவாறு பார்த்த நிலையில் இருந்து போகின்றார்கள். ஜின்களுக்கு என்ன, சுலைமான் நபி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு பயத்தில் அந்த வேலைகளை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்த ஒரு கமாண்ட் இல்லை. அவருடைய கைத்தடியை கரையான் அரித்து அந்த கைத்தடி உடைந்து கீழே சுலைமான் நபி சாய்கின்ற போதுதான் தெரிகின்றது, சுலைமான் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு கைத்தடியை, ஒரு மரத்தை கரையான் அரிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு காலம் அந்த மரம் அசையாமல் ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். நபிமார்களுடைய உடல்கள் மக்காது. அது அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த சிறப்பு. நீங்கள் எந்த மண்ணில் அடக்கம் பண்ணாலும் அல்லது அடக்கம் பண்ணாமே விட்டாலும் நபிமாருடைய உடல் ஏனைய மனிதர்களை போன்று இருக்க, அழுகாது, வாடை வராது, துர்நாற்றம் அடிக்காது, உடல் உடலை மண் அரிக்காது. இது ஜின்கள் வேலை செய்கின்றார்கள். இன்றைக்கு ஜின்கள் பேரால் எவ்வளவு பித்தலாட்டம். ஜின்களை கட்டுப்படுத்துகிறோம், ஜின்களை வசியம் பண்றோம், ஜின்களை பிற மக்கள் மீது ஏவுகின்றோம், அவர்களுக்கு ஜின்களை வைத்து சூனியம் செய்யும், இப்படி எல்லாம் இன்றைக்கு போய் பேசிட்டு அலையலாம். ஆனா ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் பண்பும் தன்மையும் அல்லாஹ் யாருக்கு மட்டும் கொடுத்திருந்தான் என்றால் சுலைமான் நபி அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாமன்னர் தன்னை கட்டுப்படுத்திய ஒருவர் இறந்தது கூட தெரியாத ஒரு கூட்டம் தான் எந்த கூட்டம்? இந்த ஜின் கூட்டம். இவர்கள் மனிதர்களுக்கு என்ன ஆபத்தை விளைவிக்க போகிறாங்க? அவங்களுடைய உலகம் என்பது தனி, நம்மளுடைய உலகம் என்பது தனி. அவர்களால் மனிதன் மீது எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு தொடுகு செய்ய முடியாது. இதையும் நம்ம இந்த இதுல இருந்து விளங்கிக்கணும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பது இதுதான். அவர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள், அதன் மூலம் அவர்கள் செய்த ஏகத்துவ பிரச்சாரங்கள், உலகத்தில் சுலைமான் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற ஆட்சி அதிகாரம் கியாமத் நாள் வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாது. எல்லாம் பேசலாம், உலகம் முழுவதும் ஒரே ஆட்சி, ஒரே ஆட்சியாளர், இப்படி என்ன வேணாலும் யாரு வேணாலும் பேசலாம். ஆனால் அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனையாகவே செஞ்சுட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டதை போன்று யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு வழங்கிட்டாங்க. அல்ல யாருக்கும் இப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தை யாருக்கும் வழங்கல. உலகம் முழுவதும் ஆட்சி செய்த ஒரு மனிதர் என்றால், ஒரு நபி என்றால், அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் என்றால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான்.
இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பு என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும், எவ்வளவு ஆற்றல்களை கொடுத்தாலும், புகழுடைய உச்சத்திற்கே ஒரு மனிதனை கொண்டு போய் இறைவன் வைத்தாலும், இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்ற சோதனை தான் இந்த செல்வங்களும் பெயர் புகழ் எல்லாம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.